லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா உண்ணி அப்பம். உண்ணி அப்பத்துக்கு என்னென்ன பொருளுங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 2 கனிஞ்ச பழம், பூவன் பழம் எடுத்துருக்கிறேன். அந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர் வெல்லத்தை எடுத்து கரைச்சி கல் மண் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழம், ஊற வச்சுருந்த அரிசி, வெள்ளை கரைசலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி கொஞ்சம் குறைன்னு அரைச்ச உடனே அதை வழித்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா அப்படியே புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பணியார குழியில் ஊற்றி எடுத்தால் உண்ணி அப்போ ரெடி ஆகிடும். இதை அரைச்சிட்டு 6 மணி நேரம் கழித்து ஊற்றும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம காலையில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உண்ணி அப்பத்துக்கு மாவு, அரிசி, வெள்ளை கரைசல், வாழைப்பழம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா ஒரு 7 மணி நேரம் ஆகிடுது. இப்போது நம்ம இதோட 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேங்காய் பல்லாக போடலாம். நான் தேங்காய் போடலை. அதுக்கு பதிலாக அந்த முந்திரி பருப்பு அப்படியே அந்த குருணை அப்படி போட்டு விட்டால் இதே வந்து தேங்காய் மாதிரி நல்லாயிருக்கும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நல்லா முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பனியார சட்டியை ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. இதில் அப்படியே இந்த எண்ணெய் ஊற்றி இந்த நெய்யை ஊற்றிடலாம். கல் சூடானோன்னு ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றிட்டு மாவுக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் புளிச்சு வரணும். அதுக்கு மட்டும் டைம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா வரும். கல் கொஞ்சம் காஞ்ச உடனே, ஏன்னா இப்போ தான் ஏற்றிருக்கோம், கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு குழியிலையாக ஊற்ற வேண்டியதான். நான் ஊற்றிட்டு ஊற்றுறதையும் காமிக்கிறேன், எடுக்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போட்டேன். இது 2வது ரவுண்டு. இப்படி ஒரு குழியாக ஊற்றிட்டு கொஞ்சம் அதுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. உடனே தீர்த்திடாதீங்க. அப்படியே உடனே அப்படியே அழகாக திரும்பி கிடைக்கணும். அதுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுத்தா நல்லா திரும்பி வரும், அழகாக திரும்பி வரும். அந்த திரும்பி வர்றதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திரும்பி வருது. கொஞ்சம் நமக்கு வேக டைம் கொடுத்தா அழகாக அப்படி தொட்டோடனே திரும்பி வரும். இனிப்பு தான், இனிப்பு வெல்லம் போட்டிருக்கோம்ல, இனிப்பு அப்பம் தான். இருந்தாலும் கொஞ்சம் வேக டைம் கொடுத்தீங்கன்னா அழகாக திரும்பி வரும். இது எல்லாத்தையும் இவ்வளோதான் மாவு இருக்குது. இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட கடைசியாக காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.